வந்தேன்டா பாலுக்காரன், வீட்டுக்கு வந்து நான் பால் போட போறேன். தண்ணீர் இல்ல, கலப்படம் இல்ல, நல்ல பால் இந்த போட போறேன். குமரேசன் அத்தையின் வீட்டின் முன் சைக்கிளை நிறுத்திவிட்டு மணியை அடிக்கிறான். அத்தை, உங்க பால் வந்துருச்சு. வாங்க தம்பி வாங்க. இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் கூட கொடுங்கப்பா. என் பொண்ணு பாயசம் கேக்குறா. சரி அத்தை, இதோ எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பரா பாயாசம் செஞ்சு உங்க பொண்ணுக்கு கொடுங்க. குமரேசன் அடுத்த வீட்டுக்கு கிளம்புறான். குமரேசன் அண்ணா, இந்த மாச பால் காசு இதோ. மாசம் முடிஞ்சுதே. ஆமாம் பிரியா, கொடுங்க. உங்க கணக்கு எப்போதும் கரெக்டா இருக்கும். சரியா டைமுக்கு பால் கொண்டு வந்து கொடுப்பீங்க. இந்த ஊர்லயே நீங்க தான் கம்மியான விலைக்கு பால் விக்கிறீங்க. அதான் நாங்களும் காசை உடனே கொடுத்துடுறோம். ஓ, ரொம்ப நன்றி பிரியா. சரி, நான் போயிட்டு வரேன். சரி, இப்போது நான் விடைபெறுகிறேன். நீ இந்த பால்காரன்னு ரொம்பவே புகழ்ற. உண்மைதானே சொல்றேன். குமரேசன் அண்ணா ரொம்ப நேர்மையானவர், ஏழையும் கூட. முன்னாடி எல்லாம் நகரத்துல போய் பாக்கெட் பால் வாங்கணும், அது விலையும் அதிகம், ரொம்ப தூரம் போகணும். இப்ப குமரேசன் அண்ணா வீட்டுக்கே ஃப்ரெஷ் பால் கொண்டு வந்து கொடுக்கறாரு, விலையும் குறைச்சல். சரி சரி போதும். குமரேசன் நேர்மையான ஏழைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்ன மன்னிச்சிடு, எனக்கு ஒரு கப் டீ மட்டும் கொண்டு வா. சரி, எடுத்துட்டு வரேன். இதற்கிடையில் குமரேசன் அனைத்து விநியோகங்களையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்புகிறான். ஓ, வந்துட்டீங்களா? இன்னைக்கு ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு? கேட்காத. வர்ற வழியில சைக்கிள் டயர் மறுபடியும் பஞ்சர் ஆயிடுச்சு. ரிப்பேர் பண்ண ரொம்ப நேரமாச்சு. ஏன் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்க மாட்டீங்களா? இந்த பழைய சைக்கிளையே ஏன் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஏழையா எளிமையா இருக்கணும்னு தான். என்னது, என்ன சொல்றீங்க? மோட்டார் சைக்கிள்ல போனா இந்த ஏழை பால்காரனுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு ஊர் மக்கள் ஆச்சரியப்படுவாங்கல்ல, புரியுதா? குமரேசன் எழுந்து தனது கால்நடை கொட்டகைக்கு செல்கிறான். மீனா அங்கே புதிதாக கறந்த பாலை வைத்திருக்கிறாள். குமரேசன் அந்த பாலில் மாவு கலக்க ஆரம்பிக்கிறான். ஏய் நில்லுங்க, இது நம்ம வீட்டுக்கு உபயோகிக்கிற பால். ஏன் மாவு போடுறீங்க? முட்டாள் பொண்ணு, நம்ம பாலை தனியா வைன்னு எத்தனை தடவை சொன்னேன். விக்கிறதுக்கு மட்டும்தான் இங்க கலப்பட பாலை வைக்கிறேன். ஆமா ஆமா, மன்னிச்சிடுங்க. இப்பவே எடுத்துட்டு போயிடுறேன். கிராம மக்கள் நம்புவதற்கு மாறாக குமரேசன் ஒரு பேராசை பிடித்த மற்றும் நேர்மையற்ற பால்காரன். மீனா பாலை எடுத்துக்கொண்டாள். குமரேசன் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். இந்த ஊர்ல நான் ஏழை நேர்மையான பால்காரனா இருப்பேன். என் உண்மை முகம் யாருக்கும் தெரியாது. கலப்பட பால் வித்து நிறைய சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பேன். தொழிலை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். குமரேசனின் ஏமாற்று வேலை நன்றாக போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் அவனுடைய பயணத்தில் புதிய துணை கிடைத்தது. குமரேசன் பால் விற்றுவிட்டு தனது சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். மீண்டும் அவனது சைக்கிள் டயர் பஞ்சரானது. ஐயோ, இந்த சைக்கிள் என் பொறுமையை ரொம்ப டெஸ்ட் பண்ணுது. ஏய் அண்ணா, மறுபடியும் வந்துட்டீங்களா? நீங்க இந்த வேகத்துல போனா புது சைக்கிள் வாங்கிடுங்க, எனக்கு அழுத்திடுச்சு. வீட்ல சோத்துக்கு வழி இல்ல வேலு, இதுல புது சைக்கிள் எல்லாம் வாங்க முடியாது வேலு. 15-20 நிமிஷம் ஆகும் அண்ணா. நீங்க ராமசாமி பஜ்ஜி கடைக்கு போய் ஏதாவது சாப்பிடுங்க. சரி, முடிஞ்சதும் கூப்பிடு. குமரேசன் அருகிலுள்ள பஜ்ஜி கடையில் காத்திருக்க வேலு டயரை சரி செய்ய தொடங்குகிறான். ஒரு தட்டு பஜ்ஜி கொண்டு வாங்கண்ணா. இதோ கொண்டு வரேன் தம்பி. ரவுடிகள் 2 பேர் உட்கார்ந்திருக்காங்க. ஒருத்தன் திடீர்னு இரும ஆரம்பிக்கிறான். என்னடா அந்த பஜ்ஜி பயங்கரமா இருக்கு, தண்ணி கொண்டு வா சீக்கிரம். தண்ணி தீர்ந்து போச்சு, கிணத்துல எடுத்துட்டு வரேன். நான் இங்க இருமிட்டே இருக்கணுமா? குமரேசன் விரைவாக எழுந்து தனது சைக்கிளில் இருந்த பால் கேனிலிருந்து சிறிது பால் கொண்டு வந்தான். இதோ அண்ணா, இதை குடிங்க, கொஞ்சம் நல்லா இருப்போம். அந்த நபர் விரைவாக பாலை குடித்தார். அவரது இருமல் நின்றது. இதோ உங்க பஜ்ஜி. வேறு யாருக்காவது தேவைப்படுமா? நான் இப்போது தண்ணீர் எடுத்து வரேன். பஜ்ஜி விற்பவர் சென்ற பிறகு குமரேசன் தனியாக இருப்பதைக் கண்ட ரவுடி போல் தோற்றமளித்த நபர் அவனிடம் பேசினான். நீங்க விக்கிற பால் ரொம்ப கிளீனா இருக்கு. என்னென்ன கலந்துருக்கீங்க? என்ன சொல்றீங்கன்னா? ஒரே மிடர்ல தெரிஞ்சிடுச்சு இது போலி காய்ச்சல்னு. அண்ணா, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. வேணா என்கிட்டயே காசு எடுத்துக்கோங்க. இது என் நீண்ட கால தொழில். ப்ளீஸ் இதை நாசமாக்கிடாதீங்க. நாங்க உங்க தொழிலை நாசமாக்க வரல, உங்க தொழிலை வளர உதவி பண்ண வரோம். என்ன சொல்றீங்க? இந்த பவுடரை கலந்து பாருங்க. பொடி பாக்கெட் கொடுக்குறான். வேண்டாம் அண்ணா, போதைப் பொருள் மாதிரி எதுவும் வேண்டாம். ஓ, அப்போ இன்னும் மாவு மட்டும்தானா? சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம்னு நினைச்சோம். நான் சும்மா சொன்னேன். நான் ரெடியா இருக்கேன். லக்ஷ்மி வரும்போது யார் வேண்டாம்னு சொல்ல முடியும்? கொடுங்க அந்த பாக்கெட்டை. ஒரு பாக்கெட் ஒரு பெரிய கேனுக்கு போதும்.
சுவை மாறாது, ஆனா டிமாண்ட் 3 மடங்காகிடும். மக்கள் இதை இல்லாம வாழ மாட்டாங்க. 1000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி இல்ல? வேணாம், நாங்க ராமசாமி அண்ணா கிட்ட விற்கலாம். இல்ல, இதோ காசு. நல்லது, அடுத்த வாரம் பார்க்கலாம். குமரேசன் இன் சைக்கிள் சரி செய்யப்பட்டது. அவன் அந்த பையுடன் வீட்டிற்கு திரும்பினான். என்னங்க என்ன பண்றீங்க? பணக்கார நகரத்துக்கு ஒரு ஷார்ட்கட் இது. முதல்ல மாவு, இப்ப இத பாரு. ரொம்ப சீக்கிரம் பணக்காரன் ஆகிடுவேன். அடேங்கப்பா, நீங்க ரொம்ப புத்திசாலி. என் அம்மா உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சதுல நான் ரொம்ப சந்தோஷம். ஓஹோ, அப்படியா? நானும் அதே தான் சொல்ல முடியல. நான் தான் அதிர்ஷ்டசாலி. என்னது? இல்ல ஒண்ணும் இல்ல. சரி, நான் சாப்பிட வரேன். ஒரு வாரம் கடந்தது. குமரேசனோட பாலுக்கு டிமாண்ட் அதிகமாகி லாபமும் அதிகரித்திருந்தது. அவன் நல்ல லாபம் ஈட்டினான். அவனது பேராசை இரட்டிப்பானது. குறைந்தது 10 பாக்கெட்டுகளாவது கொடுங்கள். அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது. இதோ. ஆனால் இதை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்கள். நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக பொடியை சேர்க்க வேண்டாம். இல்லையெனில் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். ஆமாம், நான் கவனமாக இருப்பேன். வழக்கம் போல் குமரேசன் சுனிதா அத்தையின் வீட்டிற்கு பால் கொடுக்க சென்று கூப்பிடுகிறான். அத்தை, வெளியே வந்து பாலை எடுத்துக்கொள்ளுங்கள். குமரேசன் கூப்பிடும்போது சுனிதா அத்தைக்கு பதிலாக ஒரு இளைஞன் வெளியே வருகிறான். ஏய் அண்ணா, பாலை கொடுங்கள். நீங்கள் யார்? நான் உங்களை இந்த கிராமத்தில் பார்த்ததில்லையே. இது என் மருமகன் சக்திவேல். லீவ்ல வந்திருக்கான். நகரத்துல என்ன வேலை அண்ணா? நான் போலீஸ் ஆபீசர். போலீஸ் என்ற வார்த்தையை கேட்டதும் குமரேசன் பதட்டமடைந்து பால் பாத்திரத்தை கீழே போட்டுவிட்டான். பால் முழுவதும் கொட்டியது. ஐயோ, என்ன இது? கையில இருந்து தவறு விழுந்துருச்சாத்த. இன்னைக்கு பால் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வரேன். குமரேசன் அவசரமாக ஓடுகிறான். மனோஜ் மற்றும் சுனிதா இருவரும் குமரேசனின் நடத்தையை மிகவும் விசித்திரமாக காண்கிறார்கள். கடவுளே, தப்பித்தேன். அந்த போலீஸ் அதிகாரி உண்மையை அறிந்திருந்தால் நான் தொழில் இல்லாமல் என் வாழ்நாள் முழுவதும் கம்பி எண்ணி இருக்க வேண்டும். என்ன நடந்தது? ஏன் இப்படி மூச்சு வாங்குகிறீர்கள்? அக்கம் பக்கத்து நாய்கள் உங்களை துரத்தினவா? ஓ, பேசாதே. நீ அதிகம் பேசுகிறாய். போ, எனக்கு தலைவலியாக இருக்கிறது. அதை அதிகமாக்காதே. ஓஹோ, நான் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு தலைவலி ஏன் வருகிறது? உன்னுடன் இங்கே அமர்ந்திருப்பது ஒரு சாபம். நான் போகிறேன். கோபமாக குமரேசன் வீட்டை விட்டு வெளியேறத் தொடங்குகிறான். சக்திவேல் தன்னை நோக்கி வருவதை பார்க்கிறான். குமரேசன் விரைவாக உள்ளே ஓடி திரும்புகிறான். உள்ள வரலாமா? வாங்க வாங்க. பால் கொட்டிட்டீங்களே. அத்தான் உங்ககிட்டே வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் கடையில வாங்கலான்னு சொன்னேன். குமரேசன் அண்ணா கிட்ட மட்டும் வாங்கன்னு சொன்னாங்க. அது அத்தையோட கருணை. நான் சாதாரண பால்காரன். கிராமத்துல எல்லாரும் உங்களை பத்தி பேசுறாங்க. இவ்வளவு மரியாதை ஒரு பால்காரனுக்கு கிடைக்கிறது அபூர்வம். தேவி, கொஞ்சம் டீ போடு. நான் பால் எடுத்துட்டு வரேன். இவர் பெரிய போலீஸ் ஆபீசர். இப்ப என்ன பண்றது? போலீஸ் இருக்கும்போது போலி பால் எப்படி கொடுக்கறது? சுத்தமான பால் கொடுத்தா அத்தை வித்தியாசம் தெரிஞ்சுக்குவாங்க. இதோ சூடான டீயும் சீஸ் பக்கோடாவும். இன்னைக்கு ரொம்ப சூடா இருக்கு. மீதி பால் கெட்டுடுச்சு. சாரி, பால் இல்ல. பரவாயில்ல, உங்க டீயும் பக்கோடாவும் சூப்பர். கலப்படம் இல்லாம சுவையா இருக்கு. நான் கிளம்புறேன். நன்றி. சக்திவேலுக்கு பயந்து குமரேசன் சில நாட்கள் பால் கொடுக்காம உடம்பு சரியில்லைன்னு சாக்கு சொல்றான். ஏய், என்னடா நடக்குது? பவுடர் வாங்கல, வேற யார்கிட்டயாவது டீல் பண்ணியா? இல்ல, ஒரு போலீஸ் வந்திருக்காரு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. சில நாட்களுக்கு குமரேசன் மற்றும் ரவுடிகளின் வேலை முடங்கியது. ஒரு நாள் குமரேசன் மனோஜ் பையுடன் நிலையத்தை நோக்கி செல்வதைக் கண்டான். நீங்கள் இப்போதே கிளம்புகிறீர்களா? ஆமண்ணா, நான் நகரத்திற்கு செல்வதற்காக ரயிலை பிடிக்க வேண்டும். அடுத்த முறை நான் வரும்போது நீங்கள் ஆரோக்கியமாக இருங்கள். அப்போதுதான் உங்கள் பால் மற்றும் பன்னீரை நான் சாப்பிட முடியும். இதற்கிடையில் தேவி பாலில் பொடியை கலக்கிக் கொண்டிருந்தா. ஏய், என்னடி பண்ற? நீங்க நிறைய நாளா வேலை செய்யல. இன்னைக்கு திரும்ப ஆரம்பிக்கலாம்னு நினைச்சு இந்த பவுடர் இருந்துச்சு, நான் கலந்துட்டேன். உன் வேலையை பாரு. என் வேலையில மூக்க நீ தொடாத. எப்ப பாரு என்ன திட்டுறாரு. நான் உதவி பண்ணாலும் 5 பாக்கெட்டும் கலந்துட்டேன். அவருக்கு வேலை எளிதாகும். ஆனா புரிய மாட்டாரு.